ஹாய் அர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ யூங்கியோட யூ வில் பி மைண்ட் ஃபார் எவர் மாஃபியா எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, யூங்கி வந்து ஒரு 1 வீக் மிஷின் போயிருப்பான். அவங்க கிட்ட பாய் சொல்லிவிட்டு உங்களை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பான். நீங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. ஓகே தான், நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் உங்கள் ரூமில் அப்படியே உங்களோட பெட்டில் அங்கேயும் இங்கேயும் உருண்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கம் சுத்தமாக ஒரு பொட்டு கூட வரல. ஏனும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தூக்கமே வர மாட்டேங்குது? சோனியம் பிடிச்ச தூக்கமே, சீக்கிரம் வந்து தொலைய அப்படின்னு சொல்லிடு. நீங்கள் அப்படியே அங்கேயும் இங்கேயும் பறண்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு காண்டாயி அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போயிட்டு பால்கனியில் நின்றுட்டு நிலாவை பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஃபுல் மூனாக இருக்குது. ஸோ அதவே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ டக்குன்னு உங்களுக்கு யூங்கியோட ஸ்மெல், அவன் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஸோ உங்களோட லிப்ஸில் லைட்டாக அப்படியே சிரிப்பு எட்டி பார்க்குது. ஸோ நீங்கள் ஹே புத்திக்கிட்ட மைண்டு, எதுக்கு இப்போ நீ யூங்கே நினச்சிட்ருக்க? நம்ம சவுங்குக்கு தானே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மூணே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மூணில் கூட உங்களுக்கு யூங்கியோட ஞாபகம் தான் வருது. எதுக்கு இப்போ யூங்கே நினச்சிட்ருக்க பைத்தியம்? நீ 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 சவுங்குக்கு தானே லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே காம் பண்ணிவிட்டு நம்ம சவுங்குக்கு தான் லவ் பண்ணுறோம், இவங்க கிடையாது, இவங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஸோ நம்ம அவர் கூட இருக்கோம், தட்ஸ் இட், ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே மந்திரம் போட்டுட்டு உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி திரும்பியும் அந்த நிலாவை பார்க்குறீங்க. பார்த்தா அடுத்த செகண்ட் உங்களோட யூங்கியோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. நீங்கள் ஏன்னா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் மைண்டுக்குள்ளே வந்து, நீ எப்படி வந்த ஏன் வந்தனே தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க. அப்போது அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக காற்றடிக்குது. உங்களுக்கு அது நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே நின்றுட்டு அப்படியே நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அப்போது அப்படியே திரும்பி பெட்டை பார்க்குறீங்க. அந்த பெட்டை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் அப்படியே மைண்டுக்குள்ளே வருது. அப்படியே அதை நினச்சிட்டு சிரிக்கிறீங்க. ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆகுறீங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, எப்பயுமே இவங்கியும் நீங்களும் ஒன்றா தான் படிப்பீங்க. நீங்கள் இவங்க வந்து சோஃபாவில் படுக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா, பெரிய பெட்டு தானே, ஸோ நீங்கள் அந்த சைட் படுத்துக்கோங்க, நான் இந்த சைட் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெண்டு கார்னரில் திருப்பி படுத்துப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி தான் டேஸஸ் நீங்கள் 2 பேரும் அப்படி தான் படுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்களான்னு இவங்க உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்களை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணி தான் தூங்குவான். அதுவே அவனுக்கும் பழக்கமாயிடுச்சு. உங்களுக்குமே யாரையும் நம்ம ஹக் பண்ணிட்டு தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் உங்களுக்கும் அது பழகிருக்கும். இவங்க இல்லாத டைம்லாம் நீங்கள் தேடுவீங்க யார், நீங்கள் என்ன ஹக் பண்ணி படுப்பீங்கள்ல, ஸோ அதனால இவங்கிய தேடுவீங்க. ஸோ இவங்கிக்குமே நீங்கள் இல்லாமல் தூக்கம் வராது. அது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இவ்வளோ நாளுமே நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் இவங்க உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாமல் தான் தூங்குவான். நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடிடுவான். ஸோ இப்படி தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ ஒன் டே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தூக்கத்தில் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன நம்ம யாரையோ ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கோம், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா இவங்களோட ஃபேஸ் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஒரு செகண்ட் பயந்துட்டீங்க. ஆமாம், இவரா? என்ன நம்மளை இவரை கட்டி பிடிச்சி படுத்துட்ருக்கோம். ஐயோ தூக்கத்தில் இது வந்துட்டோமா, பூச்சு, இவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூங்கியோட ஹக்லேருந்து லைட்டாக ரிலீஃப் ஆகி அப்படியே அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போ யூங்கி அவனுக்கு தூக்கம் அப்படியே லைட்டாக கலைஞ்சிருச்சு. எங்கே போன நீ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலே இழுத்து பிடிச்சி உங்களை ஹக் பண்ணிட்டு படுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அச்சோ, அப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ தான் ஹக் பண்ணிட்டு தூங்கினோமா? நல்லா தான் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே யூங்கியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அவரோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்தில் அந்த கண்ணெல்லாம் ஐபால்ஸ்லாம் அந்த சைட் இந்த சைட் போகும்ல, ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவரோட நோஸ், அவரோட லிப்ஸ், அவரோட ஹேர் அப்படியே அவரோட கண்ணை மறைச்ச மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே இவங்கையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் ஒரு மாதிரி பூனைக்குட்டி மாதிரி அழகாக சுருண்டு அப்படியே படுத்து உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவரவே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ லைட்டாக இவங்கி ஒரு மாதிரி நெளிகிறாரு. உடனே நீங்கள் டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டீங்க. ஸோ இவங்கி உங்களை திருப்பியும் ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பார். ஸோ இப்படி தான் டெய்லி ரொட்டீன் அவருக்கு. உங்களுக்கு தெரியும் இவங்கி வந்தாலே உங்களை ஹக் பண்ணி தான் படுப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அதே ரொட்டீன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த இன்சிடெண்ட் அப்படியே நினச்சி பார்த்துட்டு நீங்கள் மாட்டுக்கு ஹக் பண்ணி என்னை பழக்க விட்டு போயிட்டீங்க, எனக்கு இப்போ தூக்கவே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாயன், யூ கேன் டூ இட், நாளைக்கு நம்ம காலேஜ் போகணும், ஸோ தூங்கி தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போய் அந்த பெட்டில் படுக்கிறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அந்த சைடு இந்த சைடு பிறண்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பில்லோவை ஹக் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடினாலே உங்களுக்கு இவங்கியோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. ஐயோ என்னடா என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க உங்கள் மண்டையை கலைச்சிட்டு. ஸோ நீங்கள் எந்திரிச்சு உட்காரும் போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவ்வளோ பெரிய ஃபோட்டோ இவங்கியோடது. பிளாக் சூட்டில் ஒரு மாதிரி மாஃபியா டார்க் லுக்கில் இருப்பார். பக்கத்தில் நீங்கள் இவங்கி அந்த வெட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல, நீங்கள் இவங்கியோட ஃபோட்டோவை பார்க்குறீங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ஃபோட்டோவை. அவளோட ஃபேஸை பார்த்துட்டு நீ வாட்டுக்கு என்னை தவிக்க விட்டு போயிட்டு தனியா, உன் ஃபோன் நம்பர் கூட எனக்கு தெரியல, நீ நல்லா தூங்குவ தானே, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் உருண்டு இருக்கீங்க. ஸோ இந்த சீன் கட் பண்ணி இப்போ இவங்கையும் ஜெஹோப்பும் தான் ஒரு வீட்டில் ஒரு ரெசார்ட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கானுங்க. என்னென்ன பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கையும் ஜெஹோப்பும் பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பின்னாடி ஒரு 4-5 பாடி கார்ட்ஸ் அப்படியே நின்றுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ ஜெஹோப், டேய் போதுண்டா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன்னா, நீ தூங்குறியா என்ன? நான் தூங்கல, நான் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். என்ன வச்சான் வாயின் இல்லாமல் தூக்கம் வரலையா, முட்டு போறியா, சரி ஓகே பை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயோப் அப்படியே அவனுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போய் அப்படியே மல்லாக்க படுத்து தூங்கிட்டான். எங்கள் யூங்கி அவன் அப்படியே அந்த பிளான்லாம் பார்த்துட்டு இப்போ பாடி கார்ட்ஸ் எல்லாம் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே பால்கனியில் போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஒரு மாதிரி கோல்டு ப்ரீஸ் அவனோட அப்படியே அவன் மேலே படுது. ஸோ அதை பார்த்துட்டு அவன் போகிறோம் குட்டியாக, ரொம்பலாம் இல்லை, குட்டியாக ஒரு ஸ்மைல். அது பண்ண அடுத்த செகண்ட் உங்கள் ஃபேஸ் தான் அப்படியே ஞாபகம் வருது. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மேலே பார்க்குறான். பார்த்தா மூன். அதை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே ஸ்மைல் அப்படி அப்பியர் ஆகுது. என்னவே சிரிக்க வச்சிட்டல, விட்டாச்சு. ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, எனக்கு தூக்கமாக வரல, ஒன்று ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு என்னமோ பழகிடுச்சு போல். என்ன பண்ணிகிட்ருப்ப நீ, நல்லா விழுந்துடுச்சு தூங்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கி அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அவனோட ஃபோனில் உங்கள் வால்பேப்பர் தான் அங்கங்கே நின்று உங்களை சைட் அடிக்கும் போது எடுத்திருப்பான்ல. ஸோ அதில் நீங்கள் காலேஜுக்கு சாரீ கட்டிட்டு போயிருப்பீங்க, அதில் அவ்வளோ க்யூட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பிக்கை எடுத்து வால்பேப்பராக வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்துக்கிட்டே என்னாடி பண்ணிட்டு இருக்க பொண்டாட்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, என்னோடய லவ்வை இன்றைக்கி தான் புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரில, நீ என்னோட லவ்வை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டி, பட் நான் உன்னை தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுப்பேன், அதுக்கு நீ எதுவும் சொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வால்பேப்பரை பார்த்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ லவ் அவனோட கண்ணில்,
இவ்வளோ நேரம் இருந்த யூங்கி போயிட்டு இப்போ வேற ஒரு யூங்கி ஒரு மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். இது யாருக்குமே தெரியாது, ஈவன் உங்களுக்கு கூட. ஸோ நீங்களா அங்கே யூங்கியே திட்டிட்டு இருக்கீங்க. இங்கே யூங்கி அப்படியே அவனுக்கும் தூக்கம் வராமல் அந்த சைடு இந்த சைடு அந்த பால்கனியில் நடந்துட்டு அப்படியே அந்த சோஃபாவில் சும்மா படுத்துட்டு கண்ணை மூடுறான். அவனுக்குமே உங்கள் ஃபேஸ் தான் வருது. ஸோ அவன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தூங்க ட்ரை பண்ணுறான். ஸோ 2 பேருமே தூங்க முடியாமல் அப்படி இப்படின்னு எப்படியோ சொல்லி அந்த டேவை ஓட்டிட்டீங்க நைட்டை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே கிளம்பி ரெடியாக ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியலப்பா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே ஓடி வரீங்க. பார்த்தா ஜிம்மன் அங்கே அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து டோலியா கூட பேசிகிட்டு இருக்கான். இவன் என்ன இங்கே வந்திருக்கான், அன்னைக்கு எப்படி இவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஜிம்னா நீ என்னடா இங்கே பண்ணுற? வாடி எனக்கு வேற பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்னா அப்படியே டோலியா கிட்ட தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அண்ணி அது அண்ணி இதுன்ட்டு. என்ன அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணி எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே டைனிங் டேபிள் உட்காடுறீங்க. டோலியா அவங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறா. ஆமாம் ஜூனா எங்க? அவன் தூங்கிட்டு இருக்கானா? அவனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா என்ன? இல்லை நாளைக்கு தான் ஸ்கூல். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபோன் இப்போ அடிக்குது. அப்போ ஜிமினா தான் பக்கத்தில் இருந்திருப்பான். ஜிமினா அந்த ஃபோன் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே ஜிமினா கிட்ட சொல்கிறீங்க. ஜிமினா அந்த ஃபோனை பார்த்தோன்னே அவனுக்கு காண்டாயிடுச்சு. பார்த்தா அதில் தயாங் தான் கூப்பிட்டுருப்பான். நீயோட கூப்பிட்ற அப்படியே கட் பண்ணி விட்டான் ஜிமன். டேய் ஏன்டா கட் பண்ணி விட்ட? கம்பெனி கால். கம்பெனி காலா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு டோலா கிட்ட டாட்டாலாம் சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ காலேஜ் போகிறீங்க. தயோங் ஏன் இவன் ஃபோன் எடுக்கல? சரி ஓகே காலேஜ் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ தயாங் அப்படியே உள்ள காலேஜ்குள்ளே போயிடுறான். நாண்டி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தயாங் போயிட்டு ஹாய் நாண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வயனும் ஜிமினாவும் இப்போ அப்படியே கிளாஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. தயாங் பார்த்தோன்னே ஹாய் ஜிமினா, ஹாய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜிமினா வயனை தள்ளி விட்டுட்டு தயாங் பக்கத்தில் போய் உட்காந்துக்குரு. ஹாய் தயாங் அப்படின்னு சொல்கிறான். ஹாய் ஜிமினா. வயன் சரி நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஜிமினா பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிறா. ஸோ இப்போ அப்படியே கிளாஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமினா உட்காருறியாடி உட்காரு, எப்போ எப்படி நீ வயன்கிட்ட பேசுகிறேன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ தயாங் திரும்பிட்டு வயனை உனக்கு கால் பண்ண நீயே எடுக்கல. என்ன கால் பண்ணியா? வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா மிஸ்டு கால், அதுவும் கட்டாக இருக்கு. ஓ சாரி தாயாங்கா, இங்கே ஒரு பெரிய பூச்சி இருக்கு, அது பார்த்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட மண்டையிலே ஒன்று அடிக்கிறீங்க. ஏய் நடி பைத்தியக்காரி, நான் அடி பண்ணேன். கம்பெனி காலு எதுக்குடா கட் பண்ணி விட்ட? அது நான் ஒன்றும் கட் பண்ணலையே, நிஜமாலே கம்பெனி கால் தான். ஓ அதை நம்ப சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ தாயாங் சரி சரி சண்டை போடாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக சார் வந்துட்டாரு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இப்படி தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. 1 வீக்குமே நீங்கள் காலேஜில் வந்து எல்லாருக்கூடயும் இருக்கனால நீங்கள் யூங்கியை பற்றி அவ்வளோ நினைக்க மாட்டீங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்டா உங்களுக்கு யூங்கி தாட்ஸ் தான் ஃபுல்லாக. அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. யார்கிட்ட நம்பர் வாங்குறதுன்னு வேறு தெரில. நீங்கள் டோலியா கிட்டே போய் கேட்டால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏண்டி உன் புருஷ நம்பர் கூட வேண்டி இல்லையான்னு அசிங்கமாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே இந்த 1 வீக்கும் அப்படியே உலாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. ஒன் ஃபைன் டே சண்டே ஒரு மார்னிங் டைம் இருக்கும். உங்களுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அப்படியே உலாத்திட்டு இருக்கீங்க. உங்களை 1 வீக்காக டோலியா வந்து நோட் பண்ணியிருப்பா. நோட் பண்ணிட்டு அவளுக்கு சிரிப்பாக வருது. இவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இல்லாமல் அவளுக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குதே, அந்தளவுக்கு அந்த பையன் மாற்றி வச்சுருக்கானா அப்படி சொல்லி டோலியா அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே வயனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ சண்டேன்றனால எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கீழே நடந்து வரீங்க. உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது நீங்கள் 1 வீக் நல்லா தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜூன் வந்து உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க
அதுவா, நான் சும்மா வரைஞ்சிட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சிட்டு இருக்கான், சும்மா கிரிக்கிட்டு இருக்கான், குட்டி பையன் தானே. ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ டோலியா வந்துட்டு, என்ன வயன் தூங்குனியா நான் நைட்டு? ஆ ஆ தூங்குன நீ, ஏன்னாச்சு? இல்லை தூங்காத மாதிரி இருக்க, அதான் கேட்டேன். இல்லை நீ, அதெல்லாம் நல்லா தான் தூங்குனேன். ஓ சரி சரி அப்படி சொல்லிட்டு டோலியா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவள் அப்படியே கிச்சனுக்கு போயிட்டா. இப்போ நீங்கள் அப்படியே ஜூன் கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு லைட்டாக யுங்கியோட ஞாபகம் அப்பப்போ லைட்டாக எட்டி பார்த்துட்டு போகுது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஜிமினாவுக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ ஜிமினா, ஏய் நாடி இப்போ உனக்கு பிரச்சனை, இந்த டைமில் கால் பண்ணிட்டு இருக்க? அது அது ஜிமினா, எங்கேயாச்சும் வெளியே போகலாம்டா. வெளியவா? எங்கே? டேய் சார் கிடைக்க போகலாமா? என்ன குடும்ப குத்த விளக்கு மாதிரி பேசிட்டு இருக்கியா? டீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, யார குடும்ப பெண். ஸோ நோ ட்ரிங்க்ஸ் ப்ளீஸ். முடியாதுடி, முடியவே முடியாது. சரி போ, நான் தயன் கூட போகிறேன். என்னது தயன் கூட போறியா? இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே வலிக்கு. லவ் யூ, கூப்பிட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டோலியா கிட்டே போயிட்டு, அண்ணி நான் ஜிமினா கூட வெளியே போகிறேன். சரி போயிட்டு வா, பத்ரம். பாடி கார்ட்ஸ் வேணுமா? இல்லை அதான் ஜிமினா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கிளம்பிட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமினாவும் வந்துட்டான். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா தயாங்குக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பீங்க. ஸோ தயாங்கும் நாண்டியும் அந்த பார் வாசல் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, ஒரு பப்பு. அப்போது ஜிமினா பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே திரும்பி உங்களை மறைக்கிறான். ஹீ ஹீ ஹீ. எதுக்கு அவனை கூப்பிட்டேன்? அவனும் நம்ம கேங்கில் ஒருத்தன் தானடா. எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டான். என்ன ஜிமினா பொசசிவ் ஆகுதா? ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட பொசசிவ் வரும்டா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஒன்றை பொசசிவ் ஆக்கி பார்க்குறது. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே ஓடிட்டீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வரோம். ஸோ இப்போ நீங்கள் 3 பேரும், நீங்கள் 4 பேரும் டேபிள் புக் பண்ண இடத்துல போய் உட்காந்துட்டு இப்போது நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினா, நாண்டி அண்ட் தாயாங்குக்கு வந்து குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டோரியில் பொறுத்த வரைக்கும் தாங் வந்து ஒரு இன்னசென்ட். ஸோ அதனால அவன் வந்து எப்பயும் போல் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மட்டும் வாங்கி அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு புதுசு. நீங்கள் கம்பல் பண்ணிங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கான். அவனுக்கு இந்த இடம்லாம் பிடிக்காது, என்னன்னு தெரியல. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு ஒரே காரணத்துக்காக வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு அந்த இடம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜிமினா அதை நோட் பண்ணிட்டு, தாயாங் உனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கலன்னா நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடவா? இல்லை ஜிமினா, இல்லைங்க இருக்கட்டும். எனக்கு வயன் கூப்பிட்டான்னு தான் நான் வந்தேன், எனக்கு ஓகே தான் அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நாண்டி தாங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கா. நாண்டிக்கு தாங்க பிடிச்சி போச்சு. ஸோ அதனால தாயாங் வாயேன் நம்ம சும்மா அப்படியே ஒரு வாக் போகலாம், உனக்கு தான் அந்த பிளேஸ் பிடிக்கலல்ல? இல்லை வாயன் இருக்கால, நான் வாயன் கூட இருக்கேன். சரி போ, ஒன்றை கரெக்ட் பண்ண பார்த்தா முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாண்டி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் ஒரு 5 பாட்டில்ஸ் போயிருக்கோம். இப்போது ஜிமினா, வாயன் போதும், இதுக்கு மேலே குடிக்காத, வேணாம். போடா, எனக்கு நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா? தூக்கம் வர மாட்டேங்குதா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா கேட்குறான். எல்லாம் பண்ணாலே தான் ஓடி போட்டு குழு தூங்குவே இல்லை தெரியுமா? யாரால அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். அந்த பூனைக்குட்டி தான். பூனைக்குட்டியா? ஏண்டா இவ வீட்டில் பூனைக்குட்டி இல்லாமல் வளர்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறான். பூனைக்குட்டின்றது பூனைக்குட்டி கிடையாது, அவளோட பாய் ஃப்ரெண்ட். ஓ, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. வாயின் சொல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் பற்றி. அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என்னோட புருஷன். ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சே, எங்கள் பார்த்தியா ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக இவங்களுக்கு பூனைக்குட்டின்னு ஒரு பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் கூப்பிடுறீங்க. ஸோ அதனால தான் அவங்க ஓகே பூனைக்குட்டி
அப்படின்றது வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அவன் இல்லாமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவனை கூப்பிடு, அவன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை, நான் யார்கிட்ட கேட்குறது, ஜிமின்னா எனக்கு நம்பர் வாங்கி கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வளரிட்டு இருக்கீங்க. ஏண்டி உன் புருஷன் நம்பர் கூட உன்கிட்ட இல்லாமல் நீ என்னாடி பண்ணிட்டு இருக்க? அவனை தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, நான் தான் குக்கி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே ஜிமினா டக்குன்னு வாயை மூடிட்டு மூட்டு வயன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா, நான் அவனை லவ் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு இவங்க என் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் ஏதோ பண்ணுறான்டா, என் மைண்டுக்குள்ளே வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறான். எனக்கு அவனை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போறியா? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நீ வந்து எனக்கு எல்லாமே நான் என்ன கேட்டாலும் பண்ணுவ தானே, உனக்கு நீ எனக்கு நான் தானே, நீ எனக்காக ஒன்று பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கீங்க. ஸோ தாயும் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாயாங் வந்து உங்ககிட்ட ஏன் உன் பொண்ணுக்கிட்டீங்கண்ணா அவ்வளோ அழகாக இருப்பானா? ஆமாம், அழகாக இருப்பான், ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி பூண்டுக்குட்டி மாதிரி இருப்பான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு என்னை விட ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, என்னை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணான் எல்லாரும் முன்னாடியும். இப்போ என்னை வித்துட்டு எங்கேயோ போய்த்தான், எனக்கு தூக்கமாக வருது, ஆனால் என்னால் தூங்க முடியல, எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டு போதில் வளரிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமினா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அவங்கள எப்படி கூப்பிட்டு வந்தானோ அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இனி நாண்டியும் தாங்கும் அப்படியே போயிட்டாங்க. ஸோ எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஜிமினா அவங்கள மெதுவாக கூட்டிகிட்டு வந்து அவங்கள படுக்க வச்சு, இங்கே பாரு வயன், இது வந்து நம்ம வீடு கிடையாது, இது வந்து உன் புருஷன் வீடு, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் மூடிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க வைக்கிறான். பிகாஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, அதனால தான் ஜிமினா அப்படி சொல்கிறான். வாய மூடுறியா? ஜிமினா எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்கியோட ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறீங்க. சரி சரி வருவார், படுத்து தூங்கு, இவளை ஏன்டா நீங்கள் குடிக்க வச்சோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமினாக்கு ஆயிடுச்சு. சரி சரி தூங்குறேன், ஆனால் எனக்கு அவன் வேணுமே, அவனை கட்டி பிடிச்சி தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும். புட்டிக்கலன்ட்டு இவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன். சரி நான் கிளம்புறேன், என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அவங்கள படுக்க வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ நீங்கள் தூக்கத்தில் அப்படியே வளரிட்டு ஒரு மாதிரி போதையில் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் போதை இறங்கலை. ஸோ ஜிமினா போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு இப்போ யுங்கி தான் அப்படியே உள்ளே வரான். நீங்கள் தூங்காமல் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க, அவங்களோட ஃபேஸ் முன்னாடி ஃபுல்லாக அப்படியே முடி வந்து இருக்குது, நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ யுங்கி வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டான். யார் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி போதையில் வளர்றீங்க. அப்போது யுங்கி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாத்தையும் அப்படியே கலைச்சி விட்டு உங்களை பார்க்குறான். ஏய் யார் நீ? அப்படி நீ யார் ரூம்குள்ளே வரலாம்? அதுவும் என் புருஷன் யார் தெரியுமா? அவன் ஒரு மாஃபியா, அவனை கேட்காம என்ன நீ கட்டு போடியா? வேறு நான் என் புருஷனுக்கு கால் பண்ணுறேன். ஐயோ அவன் நம்பர் என்கிட்ட இல்லை, அவன் ஒரு பைத்தியக்காரன், நம்பர் கூட குடிக்காம போயிட்டான். என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உங்களை பார்க்குறான். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணணும்? அங்கே இருக்காரு பாருங்க, அதுதான் என் புருஷன்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்களோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு அப்படியே முன்னாடி இவங்க தான் உட்காந்துருக்கான், நீங்கள் போதையில் அது யாருன்னே தெரியாமல் யாரோ உங்களை கடத்த வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கு என்னப்போ? அவரோட நம்பர் எனக்கு வாங்கியிருந்தாங்க, அவன் என்னை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டான். எங்கே போனா? சண்டை போட போயிட்டான். இங்கே ஒருத்தி இருக்காளே, கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிட்டோமே, அதெல்லாம் அவனுக்கு தெரியவே இல்லை. விட்டுட்டு போயிட்டான். போறவன் போனானா நம்பர் கொடுத்துட்டு போனேன்னா என்னை அப்படி குடிச்சிட்டு புலம்ப விட்டுட்டான், பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வளரிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு சிரிப்பு வருது. அவன் லைட்டாக சிரிக்கிறான். எது சரிங்களா நீ? என் லவ் ஸ்டோரி பார்த்தா உனக்கு காமெடியாக இருக்கான். எனக்கு அவன் நம்பர் வாங்கிட்டான். என்ன இப்போ அவன் நம்பர் தானே வேறும், கொடு. எனக்கு அவனை தெரியுமா? அவனை தெரியாதது யார் இருப்பா? அவன்னா மாஃபியா கிங்கா சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு அன்லாக் பண்ணுறான். அதில் பார்த்தா நீங்களும் ஜிமினாவும் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து ஒரு லைட் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போது அவன் வந்துட்டு அவங்களோட நம்பரை வந்துட்டு ஆல்ரெடி அவன் ஃபோனில் இருக்கும். ஸோ அதனால் அவன் நம்பரை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிட்டு, சேவ்லாம் பண்ணல, நம்பர் அடிச்சுட்டு எந்தா புடி, நீ ஏதாவது ஒன்று சேவ் பண்ணு. பாய் ஃப்ரெண்ட் போட்டு பக்கத்தில் ஹாட்டாக போடு. நீ என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நீ என்னோட புருஷன் தானே. பூனைக்குட்டி. என்ன பூனைக்குட்டியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அழகான பூனைக்குட்டி. நீ அப்படியே பூஜு, அவன் அப்படியே கியூட்டா பூனைக்குட்டி மாதிரி தூங்குவான். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். மை டியர் பூனைக்குட்டி, பக்கத்தில் ஹாட்டா போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வளரிட்டு இருக்கீங்க. இவங்கக்கா சிரிப்பு. நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அவன் அந்த ஃபோனை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள அப்படியே உங்கள் ஹேர் எல்லாத்தையும் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் அப்படியே எடுத்து உங்கள் இயர்ஸ் கிட்ட டக் பண்ணிட்டு அவங்க சின்ன அப்பனி உங்களை பார்க்க வைக்கிறான். அப்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அறபோதையில் அவனை பார்க்குறீங்க. நீ 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 என்ன என் புருஷன் மாதிரி இருக்க? நான் புருஷன்தான். என்ன நான் இல்லாதப்ப வாடா போடான்லாம் வரும் போலியே. அச்சோ அப்படியோ சொன்ன என்ன இருக்கு, நீ தான் என்னோட புருஷன்ல. அப்புறம் எங்கே போன நீ என்ன விட்டுட்டு? எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? அப்புறம் நீ மட்டும் நல்லா போய் தூங்கிருப்பல்ல. இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரலன்னா நான் சரக்கு அடிச்சேன். அப்போ கூட மைண்டில் என்னென்னமோ பண்ணுறடா நீ. என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் வரான். எதுக்கு நீ பக்கத்தில் வர? இப்படி தான் வர நீ என்னோட ட்ரீமில் வந்து அது பூனைக்குட்டி